ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஆயுஷா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சித்தா, ஆயுர்வேதா, யூனியா, ஹோமியோபதிக்கான வந்து யூஜி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அது யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது tnhealth.tn.government.in அப்படிங்கிறதான் வெப்சைட் நேம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைட் ரீட் மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இது இருக்குது பார்த்தீங்களா. அது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் கோட்டா, இன்னொன்று வந்து ஆல் இண்டியன் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மாதிரி வந்து 3 விதமான கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும். ஸோ இந்த 3 கோட்டாவுமே பேசிக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேம் தான், ஓரளவு இருக்கும். ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணி எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே ஒரே மெத்தடாக தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, கவர்மெண்ட் கோட்டாவா, ஆல் இண்டியா கோட்டாவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் கோட்டாவை செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து 2024-25 செக்ஷனுக்கான அப்ளிகேஷன். இதில் வந்து யூஜி, இதில் வந்து 5.5 வருஷத்துக்கான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன கோர்ஸ், அதாவது வந்து ஒரு 4 விதமான கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யூஜி ஆயுஷா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணி எழுதியிருக்கணும் அப்படின்னா வந்து நீட் தேர்வு கண்டிப்பாக எழுதுனா தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யாருக்கு பிசி ஓபிசிக்குனா எவ்வளவு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து செய்தி வெளியீடு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து தமிழில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய 4 இதுக்கான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான். இதில் வந்து யாருக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தமாக வந்து 4 விதமான டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த 4 விதமான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். 4 விதமான கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரி கொரியர் மூலியமாகவோ நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்கிற டேட்டுக்கு பிஃபோராக வந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ஆஃப்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். கீழே வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட்னா என்ன, அதர் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் ஷுட் பி நெகட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்னாலும் உங்களுடைய நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஃபாரினர்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி இண்டியன்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு, ஆல் இண்டியா லெவலில் வந்து எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீட்டில் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரி
அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த கம்யூனிட்டிஸ்க்கு வந்து 40% இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற தனித்தனி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி சார்பாக வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் செல்ஃப் எய்டரில் வந்து எவ்வளவு உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ கேட்டிருப்பாங்க. 1,25,000 ஃபீஸ் கோர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. 1,25,000 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இதை எல்லாமே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க வந்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த கோர்ஸ்க்கு வந்து எந்தெந்த காலேஜில் வந்து எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த இதை வந்து தெளிவாக படித்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் எப்படி அப்ளை பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த காலேஜில் எவ்வளோ இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக என்னென்ன கோர்ஸ்க்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து 83வது பக்கத்தில் வந்து, அதாவது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க வந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் வந்து 83வது பக்கமில் வந்து உங்களுக்கான ஃபார்ம் இருக்கும். நீங்கள் ₹500 வந்து பே பண்ணி இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும். இதில் வந்து உங்களுடைய பேமெண்ட்டுக்கான ட்ரான்சாக்ஷன் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பரு, டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நீட்டோடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் நீட்டுக்கான பர்சன்டேஜ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஏஆர் நம்பர், ரேங்க்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். கம்யூனிட்டியில் வந்து எந்த லெவல் இருக்கீங்க, ஸ்டேட்டில் எந்த லெவல் இருக்கீங்கன்னு மட்டும் ஃபில் பண்ணால் போதும். கீழே வந்து உங்களுடைய நேமு, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன டேட்டா எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் கொடுத்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டு ஃபார்ம் அப்ளிகேஷனில் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சைன் பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸுமே முடிச்சுட்டு அதில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பிஃபோர் டேட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கொரியர் மூலியமாகவோ, ஸ்பீட் போர்ட் மூலியமாகவோ, ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவோ எதுலேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும். அவங்க வந்து ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக ஃபைல் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ₹100 பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தாலே இருக்கும். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு. நீங்கள் வந்து என்றைக்குமே ஒரிஜினல் அனுப்பிடாதீங்க. எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸை மட்டும் அனுப்புங்க. அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் சம்மந்தமாக ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் முடிஞ்சளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.